ரொம்ப ரிலாக்ஸாக படிங்க. என்ன ஆகிட போகுது இப்போ என்ன வேணா இன்டர்வியூவில் போய் பதில் கேட்டு சொல்லலைன்னா கூட எங்கேயுமே நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. என்னவா இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமா சொல்லிடுவாங்களா? அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் என்ன வருதோ அதுதான் சொல்ல முடியும். யாராக இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண முடியாது. நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமான்னு கேட்டால் தெரிஞ்சா சொல்கிறேன்னு தான் சொல்லுவாங்களே தவிர எனக்கு தெரியும் சொல்லுன்னு யாரும் இந்த உலகத்தில் சொல்ல மாட்டாங்க. அப்பப்போ ரிவிஷன் பண்ணியிருந்தா தான் யாருமே ப்ரெசென்ட் பண்ண முடியும். யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட படிக்கிற ஆளாக இருந்தாலும் சரி. புரியுதா உங்களுக்கு? அதனால பெருசாலாம் நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. ஒரு ஹாப்பியாக படி, அவ்வளோதான். இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கேன்றத பத்திரமா எடுத்து வை. கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பல கழுத குதிரையெல்லாம் படிச்சு வச்சிருப்பதுக்கு தூர போகிறேன். அப்படியே எடுத்து வச்சு இந்த லாஸ்ட் 6 மந்த்தில் எங்கேயாவது படிச்சது இருந்தால் அதை மட்டும் எடுத்து கோர்வையாக கையில் வச்சுக்கோ. அங்கங்கே எழுதின நோட்டு அது இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ. ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணேன். ரிவிஷனுக்குன்னு 2 நாள்லாம் ஒதுக்காத. 20 நாளுமே ரிவிஷனோடையே படி. காலையில் ஒரு 2 மணி நேரம் படித்தா அதை ரிவிஷன் பண்ணேன். ரிவிஷனோட சேர்ந்து டெஸ்ட் எழுதிக்கிட்டு அதாவது நாளையும் சேர்த்து பண்ணணும். ரிவிஷன், டெஸ்ட் எழுதுறது, படிக்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? இது எல்லாம் ஒரே மாதிரி சேர்த்து பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படின்னா தான் அந்த 20 நாள் படிப்பு சரியாக இருக்கும். புரியுதுங்களா? இந்த கொஞ்ச நேரம் ரீட் பண்ணணும். ரீட் பண்ணி முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணி பார்க்கணும். ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கணும். இதெல்லாம் காலையிலே இருக்கணும், ஏர்லி மார்னிங்கே இருக்கணும், 10 மார்னிங்லேயே இருக்கணும், ஆஃப்டர்நூன்லேயே இருக்கணும், ஈவினிங்லேயே இருக்கணும், நைட்லேயே இருக்கணும். கொஸ்டின் பேங்க் நிறைய கையில் வாங்கி வச்சுக்கோங்க. தமிழில் ஒரு 10,000 கொஸ்டின் கூட தாராளமாக நீங்கள் செய்ய போட்டு பார்க்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. ஒன்றும் ஒரி பண்ணிக்காது.